ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்கள் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுருங்க. அப்புறம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க. 4 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கிற அந்த வணங்கலைன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணங்கின ஸ்டேஜில் சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பட்டை, ஏலக்காய், 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அந்த போடுற அந்த கேப்பில் ஒரு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி கைப்பிடி போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா அந்த வணங்குற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரைச்சி வச்சுருக்கிறது அந்த பேஸ்ட்டு எடுத்து நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறணும். அந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போடுறதா இருந்தால் நீங்கள் போடுங்க. நான் மஞ்சத்தூள் போடல ஃப்ரெண்ட்ஸ். நான் சிக்கன் வாஷ் பண்ண அந்த டைமில் நான் போட்டனால நான் போடல. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கின டைமில் 4 தக்காளி கட் பண்ணி நீங்கள் போட்டாலும் சரி. நான் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்கள்லாம் தக்காளி எல்லாம் தள்ளி எடுத்து வச்சுருவானால நான் தக்காளி நான் அரைச்சி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர டைமில் ஒரு துண்டு லெமன் புழிஞ்சி நான் போட்டுருட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டுட்டு நல்லா அந்த வணங்கிட்டு சிக்கன் நான் எப்படி வாஷ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மேக்னேட் பண்ணி வச்சேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 5 to 10 minutes நான் வச்சுட்டேன். அதை தான் நான் இப்போ எடுத்து நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிக்கனுக்கு அப்போ உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோன்னு நம்ம பார்த்துட்டு, இப்போ நான் 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன்னா ஜீரக சம்பா அரிசிக்கு நான் அளவு பார்த்து அது நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ டம்ளர் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா திருப்பி சப்ஸ்கிரைபர் எடுத்துடுறீங்க. நீங்கள் வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள். பார்க்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தம்மில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி, சில்லி, அப்புறம் தயிர் பச்சடி செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி கொஞ்சம், அப்புறம் சில்லி, தயிர் பச்சடி. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு ஃபச்சு? எப்படி இருக்கு? நீ கேட்காத எப்படி இருக்கேன்னு. சூப்பராக இருக்குல்ல ஃபச்சு? சூப்பர் ஃப்ரெண்ட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.